பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பம் தேவனுடைய பார்வையில முக்கியமானது. நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னுதா ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுவே உங்களுக்கு ஒரு பாரம் துக்கம் என்று சொல்லி நினைக்க கூடாது. எதுக்குடா எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்காருங்க. அதை சந்தோஷமா வைக்க நீங்க வசனத்துக்கு செவி கொடுத்தா போதும். ஆண்டவர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சரி, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் ஒரு குடும்பம் வரும்போது பாருங்களேன், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அப்புறம் பெரியவங்க மாமனார் மாமியார் மருமகள், அந்த உறவில் ஒரு பேரன் பேத்திகள், ஒரு உறவு, ஒரு ஃபேமிலின்றது நமக்கு ஆண்டவர் அமைத்து கொடுத்த ஒரு அழகான ஒரு உறவு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாத்தான் கிரியை செய்வான். இந்த சந்தோஷத்தை கெடுக்க, நம்மளை துக்கப்படுத்த பிசாசு பல விதங்களில் கிரியை செய்வான். ஏன்னா நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கி நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு ஆசீர்வதிக்கிறார். பிசாசுக்கு கோபம் வருது, இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், இவங்க நிம்மதியை குலைக்கணும். அதனால தான் குடும்பத்துக்குள்ளே காரணமில்லாத பிரச்சனை, காரணமில்லாத போராட்டத்தை உண்டாக்குவது, வியாதி, செலவுகள், கணவன் மனைவிக்குள்ளே உரசல்கள், பிள்ளைகளுக்குள்ளே ஏதாவது செய்யலாமா, சாத்தான் ஏதாவது ஒரு விதத்தில் உள்ள நுழைஞ்சி ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்க, சமாதானத்தை கெடுக்க போராடுகிறான். அதனால்தான் ஒருவருக்கொருவர் என்கிற விஷயம் தெளிவாய் சொல்லப்படுகிறாரு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாம அன்பா ஐக்கியமா இருக்கணும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்று ஒருவருக்கொருவர் உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்குள்ள சாத்தான் நுழையிறதுக்கு முயற்சி செய்வான். அதுவும் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள்னு எடுத்துக்கொண்டா, சின்ன பிள்ளைகளா எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவனுடைய சுபாவம் வேற, அதில் வேற மாதிரி சாத்தான் கிரியை செய்யறதுக்கு நினைப்பான். ஒரு வியாதியை கொடுக்கலாமா, ஒரு சோர்வு கொடுக்கலாமா, அந்த மாதிரி. கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக வரும்போது அதில் பிசாசு உள்ள நுழையலாமா, என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கெடுக்கலாமான்னு ட்ரை பண்ணுவான். அதனால தான் அவனுக்கு இடம் கொடுக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடாதருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். விசேஷமாக படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. இல்லை, உங்கள் பெற்றோரை நீங்கள் ஏமாற்ற நினைச்சிங்கன்னா அது உங்களை மாத்திரம் பாதிக்காது, ஒரு முழு குடும்பத்தையும் பாதிக்கும். உங்கள் அப்பா அம்மாவுடைய உள்ளத்தை அதை பாதிக்கும். உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே உள்ள ஒரு உறவுகளில் ஒரு துக்கத்தை, வேதனை கொண்டு வரும். அப்படி நடக்கூடாது. சுயநலமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம், அந்த குடும்ப சந்தோஷம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்குது. கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோர், பிள்ளைகள், வயசானவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, சிலருக்கு பிரச்சனை, மார்க் எடுக்கலைன்னு சொன்னால் கள்ள கையெழுத்து போடுறது இல்லை. நான் பார்த்துருக்கிறேன், நான் படிக்கிற காலத்தில் சில பையங்க அப்படி எங்கள் அப்பா கையெழுத்து பாரு, நான் அப்படியே போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெருமையா. அது நல்லதில்லை, ஏமாற்றுவது இல்லை. அது ஒரு பாதிப்பை கொண்டு ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்பா மாதிரி கையெழுத்தை போட்டு ஏமாற்றுவது என்பது, அதை விட உண்மையை சொல்லிடலாம். அப்பாட்ட போய் நான் என்னால் படித்தேன், இவ்வளோதான் மார்க் கிடைச்சிருக்குது, அடுத்த முறை நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பெற்றோருக்கு சந்தோஷம். ஒருவேளை சில பெற்றோர் கோவப்படுவாங்க, உங்கள் மேலே உள்ள அன்புனால தான், ஏன் சரியாக படிக்கலை, நிறைய மார்க் எடுக்கணும்ல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படாதுங்க. அது பெற்றோருடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக சொல்லலாம், நான் அடுத்த முறை நல்லா படிச்சிடுறேன், நல்லா முயற்சி பண்ணுறேன்னு. பெற்றோரும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கண்டிப்பான ஆள், கண்டிப்பாக தான் இருப்பேன்னு சொல்லி பிள்ளைகளை காயப்படுத்துகிறாருங்க. உற்சாகப்படுத்துங்க. ஓகே, நல்லா படித்த, இவ்வளோதான் மார்க் கிடைச்சிருக்குது, நீ கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு இந்த மாதிரி இதிலெல்லாம் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அப்பா உனக்கு சொல்லித்தரேன், என்ன கவனி, அல்லது அம்மாக்கிட்ட கேட்டுக்க, உனக்கு டியூஷன் தேவையா, உனக்கு இது புரியுதா, என்ன கஷ்டம் உனக்கு, அதை பேசணும். நீங்கள் ஒரே மார்க்கை மட்டும் பேசக்கூடாது. ஏன் மார்க் எடுக்கலை, ஏன் மார்க் எடுக்கலை, ஏன் அது மட்டும் பேசக்கூடாது.
அவனுடைய ரியல் ப்ராப்ளம் என்ன, இந்த சப்ஜெக்டில் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கஷ்டமாக இருக்குதா? நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, ஞானம் கொடுங்க. இதுதான் ஒரு ஃபேமிலி. அதை ஷேர் பண்ணுங்க, அந்த பாரத்தை ஷேர் பண்ணுங்க. அவங்க வேணுக்குன்னு குறைஞ்ச மார்க் எடுப்பதில்லை, ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். நீங்கள் அன்பாக ஆலோசனை கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் உற்சாகம் அடைவாங்க. ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க, மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் அப்பாவுக்கு மறைச்சிடணும், அம்மாவுக்கு மறைக்கணும்னு பிள்ளைகளுக்கு தோன்றும். அப்படி இருக்கக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளே என்னன்னாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். என்னன்னாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம், ஓகே மார்க் குறைவாக எடுத்தானே, நெக்ஸ்ட் டைம் நல்லா எடுத்துடலாம், கொஞ்சம் கவனம் செலுத்து, ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணு, நீ மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சீரியல் பார்த்துக்கிட்டலாம் உனக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணு, படிப்பில் கவனம் செலுத்தின்னு நல்ல போதனையை கொடுத்து உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை எல்லாரும் மத்தியில் கொஞ்சம் கண்டிச்சாலும் தனியாக இருக்கும்போது போய் அவங்ககிட்ட தோளில் கை போட்டு பிள்ளைகிட்ட பேசுங்க. அவங்ககிட்ட அன்பாக பேசி, நான் ஏன் அப்பா கண்டிச்சேன்னு தெரியுமா, நீ கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்தி நான் நல்ல மார்க் எடுத்துருக்கிறான்ல, ஓகே நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கலாம், அப்பா உனக்கு ஜெபிக்கிறேன், அம்மா உனக்கு ஜெபிக்கிறேன்னு தனியாக பேசி உற்சாகப்படுத்துங்க. எல்லாருக்கும் மத்தியில் கண்டிக்கும் போது எல்லாராலையும் நல்லா ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சில பிள்ளைகள் என்ன சொன்னாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வாங்க, சில பிள்ளைகள் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன குறை எல்லாருக்கும் மத்தியில் சொல்லிட்டீங்கன்னா அவருடைய உள்ள காயப்பட்டுரும். அதுவும் மற்ற வெளி ஆட்கள் உள்ளே இருக்கும்போது கூப்பிட்டு நீங்கள் திட்டி மார்க் எடுக்கலைன்னு பேசுகிறாதங்க, பிள்ளைகளை ரொம்ப காயப்படுத்திடும். உங்கள் சமாதானத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ள இடம் கொடுத்துடக்கூடாது. இதை வச்சு ஒரு பிரச்சனை அப்புறம் திட்டி அடித்து அப்புறம் கணவன் மனைக்குள்ளே பிள்ளையை அடிக்கிறேன்னு கேட்டு இது மாதிரி ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை உருவாக இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாமே அன்பினால மாற்றத்தை உண்டாக்க முடியும், ஜெபத்தினால மாற்றத்தை உண்டாக்க முடியும். எந்த காரியத்துக்கு ஓகே நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்க. பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுங்க ஜெபத்தோட, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தோட. அப்போ அந்த குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்படாது, அந்த ஐக்கியம் பாதிக்கப்படாது. உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய ஊழியம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஃபேமிலியில் முக்கியம். அதில் யார் டிஸ்டர்ப் ஆனாலும், யார் மூலமாவது சாத்தான் டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணுவான். அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால தான் ஃபேமிலி ப்ரேயர் அவசியம்னு சொல்கிறோம். அந்த ஃபேமிலி ப்ரேயரில் பிரச்சனை கொண்டு வாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், வியாதி காரியம், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளை இப்போ படிப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறா, ஏதோ நடக்குது, சிலது உடனே சொல்ல பயப்படுவாங்க, ஸ்கூலில் ஏதாவது நடக்குதா, போகிற வர வழியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதா, கவனிங்க. பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தி ப்ரேயரில் வைங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க. எல்லாத்தையும் ஆண்டு சரிப்படுத்தி நடத்த முடியும். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உடைய பிள்ளைகளாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், மார்க்கு அல்லது ஏதோ உங்கள் ஸ்கூலில் நடந்த காரியம், வெளியில் நடக்கிற காரியம், செல்ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறான், நேரத்தில் வீணாக்குறாங்கன்னு கோபம் இருக்கலாம். அன்பாக உட்காந்து பேசுங்க. அவரோட தீமையை விலைக்கு சொல்லுங்கள். எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு காண்பீங்க. பிள்ளைகள் ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ளுங்க. அவங்க பயந்து உங்களுக்கு மறைக்கிற மாதிரி நடந்து கொள்ளாதுங்க. அப்போ பிள்ளைகளும் மனமிட்டு பேசுவாங்க. அதான் ஃபேமிலி, அதான் குடும்பம். எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மனந்திறந்து பேசலாமோ அதே மாதிரி பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நடந்து கொள்ளுங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்படி ஏதாவது மன வருத்தங்கள் குறைகள் இருந்தால் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கலாம், எல்லாம் சரியாயிரும். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த குடும்பம் உம்முடைய குடும்பம். இவங்க உமக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஒருவருக்கு ஒரு வருத்தங்கள் வேதனைகள் இருக்காதபடிக்கு ஒரே ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மனதோட சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. ஆனா பொல்லாத பிசாசு குடும்ப சமாதானத்தை கெடுக்க, உறவுகளிலே பாதிப்பை உண்டாக்க, இந்த சந்தோஷத்தை கெடுக்க பிள்ளைகள் வழியாய், மனைவி வழியாய், கணவன் வழியாய் ஏதோ ஒரு வழியில உள்ள நுழைய முயற்சி பண்ணுகிறது உமக்கு தெரியுமே. இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தானுடைய திட்டங்கள் ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அவனுடைய திட்டங்கள் பலிக்க கூடாது. எல்லாரையும் நீர் எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க கரத்தில் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள
இந்த குடும்பத்தின் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, பெரியவர்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரை உறவுகளிலே உரசல்கள், வேதனைகள், காயங்கள் வராதபடி ஒரு அன்பு, சமாதான, சந்தோஷ எப்போது இந்த வீட்டிலே நிலைத்திருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் வீட்டை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய அன்பு எல்லாருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். உம்முடைய ஞானத்தினால் அவளை நிரப்பி ஞானத்தோடு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர், இப்பொழுது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு யாராவது மனவேதனையோடு இருந்தால் அவருடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும். பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். அந்த நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த குடும்பத்தை எந்த வாதைகளும் அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்தும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர், ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அவருடைய பண தேவைகளை சந்தியும். படிப்பிற்கான தேவைகளுக்கு வழிகளை திறந்து கொடுத்து பிள்ளைகளுடைய மேல் படிப்பிற்கும் ஆசீர்வாதமான வழிகளை திறந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.